பின்னர் இயேசு அவர்களை நோக்கி, கவனமாக இருங்கள். எல்லா வகையான சுயநலமிக்க செயல்களுக்கும் எதிராக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு சொந்தமான பல பொருட்களிலிருந்து ஒருவன் வாழ்வு பெறுவதில்லை என்றார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 15. ஜெபம். அனைத்திற்கும் முதலும் முடிவுமான இறைவா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே எங்களுடன் இருந்து எங்களை எல்லாவிதமான ஆபத்துகளில் இருந்தும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக வேண்டுகின்றோம். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கும் பயணங்கள், செயல்கள், கடமைகள் ஆகிய அனைத்து நிலைகளிலும் உடனிருந்து எங்களுக்கென்று நீர் கட்டளையிட்ட செயல்களை உமது அருள் கொண்டு முடிக்க உதவியருளும். சுயநலம் மிக்க எங்களது செயல்களையெல்லாம் மாற்றி உம்மை போலவே எங்களையும் பிறர் நலனை கருத்தில் கொண்டு அனைவரையும் அன்பு செய்து வாழவும், அவர்களது உணர்வுகளை புரிந்து அவர்களையும் மதித்து அன்பு செய்து வாழ நல்ல உள்ளம் தர வேண்டுமாய் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.